என்னது இது? பர அதே காலடி தடம் தான் இந்த புல்லு மேலயே இருக்குப்பா. ஆனா ஒருவேளை அது அந்த புல்லு மேல இருந்து போயிருந்தா எப்படி கீழே இருக்கிற பள்ளத்துல விழல? என்னால அதோட நிழல மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. அதோ அங்க அந்த பக்கம். அடேங்கப்பா, இது வரைக்கும் என் லைஃப்ல நான் கூட இப்படி ஒரு பல்டி அடிச்சதே இல்லப்பா. ஆமா, என்னவா இருக்கும் அது? என் வீட்டு அலமாரியில ஏதோ என்னவோ ஒளிஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு. அது எதுவா இருந்தாலும் இந்த தடவை எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. அட, நேரா கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. இதால இனிமே தப்பிக்கவே முடியாது. இந்த இருட்டுக்குள்ள எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அங்க பாரு, கிணத்தோட செவுத்துல அதோட கை கீறின அடையாளம் இருக்கு. அப்படின்னா அது கிணத்துக்குள்ள தான் விழுந்திருக்கு. அது பூதம்பா. பூனையும் தான். பூதம் பூனை. என்ன பாது, இது நம்மள பயமுறுத்தும்னு பார்த்தா நம்மள பார்த்து இது பயந்துட்டு இருக்கு. புரியலையே. நான் உணவுகளை பார்த்து பயப்படல. ஆனா நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களே, நான் மட்டும் தனியா இருந்தா பயப்பட மாட்டேனா? இந்த பூதம் பூனை பேசுது, அதாவது பேசிட்டு இருக்கான். ஆனா நீ யாரு? நீ யாருன்னு சொல்லு. மியாவ். முதல்ல அந்த கண்ணாடியை எடு, அப்பதான் நான் சொல்லுவேன். மியாவ். நான் ஒண்ணும் முதல்ல இருந்தே பூதம் பூனலாம் இல்ல. மியாவ். நான் இது வரைக்கும் பூதத்தை நம்பினது கூட கிடையாது. மியாவ். யாராவது பூதம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது தப்புன்னு நிரூபிச்சு அவங்கள கிண்டல் பண்ணி நான் சிரிச்சிட்டு இருப்பேன். டிவில என் ப்ரோக்ராம் கூட வந்துட்டு இருந்தது. அது பூதமும் இல்ல பேயும் இல்லங்கிற ப்ரோக்ராம். ஆமாமா, நானும் பார்த்திருக்கேன். எனக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பூதம் இல்லைன்னு சொன்னதும் என் மனசுக்குள்ள தானாவே என்னையும் மீறி ஒரு தைரியம் வந்துருச்சு. பூதமும் இல்ல பேயும் இல்லங்கிற ப்ரோக்ராமுக்கு உங்களை நான் திரும்பவும் வரவேற்கிறேன். எங்கேயாவது பூதம் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நேரா அங்க போய் அதை பத்தி விசாரிக்கிறது தான் என்னுடைய வேலையே. அதுவும் இல்லாம என் ப்ரோக்ராம் நீங்க இதுக்கு முன்னாடி நிறையவே பார்த்திருக்கீங்க. இந்த உலகத்துல பூதம் பேய் எதுவுமே இல்லங்கிறது என்னுடைய கருத்து. அப்புறம் பூதம் மாதிரி வேஷம் போறவங்களுடைய முகத்திலேயே கிழிச்சிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல பூதம் யாரும் இல்ல, 2 திருடங்க மறைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க மக்களை பயமுறுத்தி இந்த இடத்தை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நினைச்சாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த காட்டுல பூதலாம் எதுவும் இல்ல, யாரோ ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுட்டு பார்ட்டிக்கு வந்தவங்க மாதிரி ஒருத்தங்க தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? பூதம் பூனை பூதம். அதுக்கப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சந்திக்கிறதுக்கு போனேன். ஓ டார்லிங், நான் ராத்திரியும் பகலுமா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? எங்க அது மட்டும் இல்ல, நான் என் ப்ரோக்ராம் மூலமா எவ்வளவு பேரு புகழ சம்பாரிச்சு வச்சிருந்தனோ. தைரியத்தை இழக்காத. இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். உன்னை பழையபடியே மாத்தணும்னா அந்த பாழடைஞ்ச மாளிகை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. அதோ மேல இருக்குல்ல, அதுதான் அந்த மாளிகை. பூதம் குரங்கு பூதம் குரங்கு. என்ன பூதம்? அப்படின்னா என்னாலையும் பறக்க முடியும். என்னுடைய நண்பர்களுக்கு உதவி பண்ண முடியும். இவங்க 2 பேரும் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை இன்னும் சண்டை போட வைக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரா 2 பேரையும் நம்ம ஜெயிக்க முடியும். பீம்,
ஜாக்கிரதை, பாத்து போ. சரி, உங்க 2 பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்க? நான் தான். இல்ல நான் தான். நான் உன்னை விட 6 செகண்ட்ஸ் பெரியவன். ஆனா நான் உன்னை விட 6 மடங்கு ரொம்ப நல்லவன். நாம 2 பேரும் ரெட்ட பிறவி. அதனால தான் உன்னை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்ன பண்ணுவ? இனிமே என் கண்ணுல பட்ட உன்னை நான் விடவே மாட்டேன். போ. இப்போ நம்மளோட அடுத்த பிளான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, பூதம் பூனைக்கு கண்ணாடினா எவ்வளவு பயம்னு? ஆ, பூதமா மாறினதுக்கு அப்புறம் எனக்கும் கண்ணாடி பார்க்க பயமா இருக்கு. நாங்க பூதங்க அந்த கண்ணாடிய தொட்டா அதுக்குள்ள கைதியாயிடுவோம். அப்படின்னா நமக்கு பெரிய செவ்வர அளவுக்கு கண்ணாடி வேணும். அப்பதான் இருட்டுல 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த கண்ணாடியில தெரிவாங்க. கருப்பா, என்ன காப்பி அடிக்கிறத நிறுத்த. இல்லனா இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. அப்ப சரி, இந்தா என்னுடைய ஒரு குத்த வாங்கிக்க. கண்ணாடி, நான் மாட்டிக்கிட்டேன். அண்ணா, என்ன காப்பாத்து. பசங்களா என் தம்பிய காப்பாத்துங்க. கண்ணாடிய உடைச்சு அவனை விடுதலை பண்ணுங்க ப்ளீஸ். அப்படின்னா நீங்க முதல்ல நான் சொல்றபடி செய்யணும். அப்ப சீக்கிரமா சொல்லுப்பா. முதல்ல அந்த பூதம் பூனைய பழையபடி மனுஷனாக்குங்க. ரெண்டாவது, பூதம் குரங்க பழையபடி காளியாவ மாத்துங்க. எனக்கு இப்படியே பூதம் குரங்கா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நீங்க சொன்ன மாதிரி வேலையை செஞ்சிட்டப்பா. சீக்கிரம் என் தம்பியை விடுதலை பண்ணுங்க. இன்னொரு 3வது நிபந்தனை, அண்ணன் தம்பி பூதங்களான நீங்க இனிமே ஜனங்களை பயமுறுத்த கூடாது. என்ன புரிஞ்சுதா? கண்டிப்பா பயமுறுத்த மாட்டோம். என்னைக்கும் பயமுறுத்த மாட்டோம். என்னுடைய அன்பு தம்பி கருப்பா. ஆமா கருப்பா, நீதான் என்னுடைய அன்பு அண்ணன். இனிமே என்னைக்கு நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். அதோட இது எல்லாத்தையும் நானும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய எபிசோட்காக. இன்னைக்கு எவ்வளவு அமைதியா இருக்குல்ல? அந்த குண்டு பையன் காளியா கூட எந்த அட்டகாசமும் பண்ணல. அப்படி இல்ல, கிடையாது. அவன் கண்டிப்பா பண்ணுவான். ஏன்னா அது தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரத்துல பாருங்க, காளியாவே இங்க வருவான். வந்து என்ன பண்ணுவான்? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பிக்னிக்க கொண்டாடலாம் தலைவா. நாம பிக்னிக் கொண்டாடுறத பத்தி தெரிஞ்சதுன்னா பீமு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டொமக் பர்னிங்ல பொங்கி எழுவாங்க. இல்லையா டோலு போலு? டோலு போலு, லட்டுவை கொண்டு வாங்க. லட்டு எங்க இருக்கு? என்ன நீங்க 2 பேரும் லட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல தலைவா. இத யாரு தூக்கி போங்க. தலைவா, அங்க யாரோ இருக்காங்க. காளியா கிட்ட இருந்து லட்டுவை யாராலையும் திருட முடியாது. இது யாரு? இது கங்காரு.
தலைவா